ஹலோ ஆல், வெல்கம் டு அதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும். அது போக நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பேக்ரவுண்ட் கொஞ்சம் டிம்மாக இருக்குது, கொஞ்சம் நல்லா பிரைட் பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால நான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணேன். இன்னும் நிறைய பேர் நீங்கள் பேசும்போது பிஜிஎம் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கும் நான் ஆட் பண்ணிட்டேன். அண்டு நான் ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிக்கலாம், ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன அப்படின்னா பின்னாடி உள்ள அந்த ஜே டாக்குன்றது ரிவர்ஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்டு தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். இன்னும் வீடியோஸில் எதுவும் நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். வெல்கம் டு ஜே டாக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 6 ஃபியூச்சர் பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். டேட்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2023 டோட்டலி 90,000 ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இன்னும் ஃபியூச்சரில் 50% க்ரோத் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்த அளவுக்கு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்கு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றதும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கு இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நான் உங்களுக்கு டாப் 6 இண்டஸ்ட்ரீஸ் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஐடியா கிளவுட் கிச்சன். இது நம்ம 1 இயர் பேக் இல்லை 2 இயர் பேக் முன்னாடி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். கிளவுட் கிச்சன் இன்னும் ஃபியூச்சரில் பூம் ஆக போகுது. அடுத்து இப்போ அது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அடுத்து இன்னும் ஃபியூச்சரில் இதுக்கு பயங்கரமான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2030 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிளவுட் கிச்சன் பயங்கரமாக ஒரு ஸ்ப்ரெட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முந்திலாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம சாப்பிடுவோம். அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் போயிட்டு பார்சல் வாங்கிட்டு வீட்டில் சாப்பிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ ஒரு சில ரெஸ்டாரண்ட் என்ன பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்லைன் அவங்க பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் அவங்க சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம கிளவுட் கிச்சன் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் ஃபுட் ரெடி பண்ணிட்டு சின்ன ரெஸ்டாரண்ட் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு அவங்க ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஆன்லைன் சேல் பண்ணுறதா கிளவுட் கிச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் ஃபியூச்சரில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய ஆஃப்லைன் ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் அவங்க கிளவுட் கிச்சன் மாதிரி ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெஸ்டாரண்ட் பேஸில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கிளவுட் கிச்சன் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பிஸ்னஸ் ஐடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. எல்லாரும் நினைப்பீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிஸ்னஸ் எப்படி ஃபியூச்சரில் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கலாம். அந்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வெறும் ஆட் ரன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வீடியோ மார்க்கெட்டிங் அதிகமானதுக்கப்புறம், அடுத்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் அதிகமானதுக்கப்புறம், ஸோ எல்லாருமே ஆட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அடுத்து கண்டென்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதுக்கடுத்து ஒரு கம்பெனியில் கண்டென்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா மெட்டாவர்ஸ், இன்பவுண்டு, அடுத்து வீடியோ எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்ணி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஸில் உங்களால் கிரியேட்டிவான ஐடியாஸ் அண்ட் கிரியேட்டிவாக உங்களால் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் கோயிங் டு பூம். உங்களோட ஃபோக்கஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேர்ட் பிஸ்னஸ் ஐடியா கொரியர் சர்வீஸ், டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு இருக்கு. அப்புறம் அமேசான் மாதிரியான இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் டெலிவரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் T2C அப்படின்றது ஒரு பெரிய ட்ரெண்டாக மாறிட்டு இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, டைரக்ட் டு கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மேனுஃபேக்சரிங் இருக்கிற இடத்துல இருந்து கன்சியூமருக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு போய் கொடுக்குறதா T2C அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியும் எல்லா பிஸ்னஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில பர்டிகுலரில் டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கும், டிமாண்ட் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா டெலிவரி, அவங்களோட ப்ராடக்ட் அவங்க கஸ்டமர்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது தான் டெலிவரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டெலிவரியில் ஐடியா இருக்குது. ஸோ அதில் ஒரு டெக்னாலஜி சம்மந்தமான ஒரு பிளான் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. ஸோ இது ஃபியூச்சருக்கு ரொம்ப பிரைட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த் பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா IoT, இன்டர்நெட் ஆஃப் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஹோம் ஆட்டோமேஷன் இல்லை ஆட்டோமேஷனாக இருக்கட்டும், அது இப்போ பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் மேனுவலாக தான் எல்லாமே வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு மிஷினுக்கு ஒரு ஆள், இன்னொரு மிஷினுக்கு ஒரு ஆள், அந்த மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இப்போ ஆட்டோமேஷன் வந்தனால எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ வீடை க்ளீன் பண்ணணுமா, அதுக்கு ஒரு ரோபோ இருக்குது. IoT வச்சு அதை எனேபிள் பண்ணி மொபைல் மூலமாக இந்த ரூமை க்ளீன் பண்ணு, இல்லை அந்த ரூமை க்ளீன் பண்ணு, அந்த டஸ்ட் எடுத்து அந்த ட்ராஷ் கேனில் போடு அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்டோமேஷன் பண்ணுறாங்க. ஸோ அது IoT மூலியமாக அது ஆட்டோமேட் ஆகுது. ஸோ இதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஆட்டோமேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோம் ஆட்டோமேஷன் அப்படின்றது ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை நான் ஆட்டோமேஷனில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்குமே பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சரிங் சர்வீஸ்க்கான மேன் பவர். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்க
கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா வந்து அப்வொர்க், ஃப்ரீலான்சர், டாப்டெல் அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரீலான்சருக்கான ஒர்க்கை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு கம்பெனியாக வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஃப்ரீலான்சர் கூடிய வெப்சைட்குள்ளே போனோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அது போக வந்து நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரீலான்சரே வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு ஒர்க் கொடுத்துக்கலாம். சில பேர் வந்து எனக்கு இந்த ஒர்க் தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஃப்ரீலான்சர் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து அப்போ ஒரு 10-15 கம்பெனி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு 100க்கு. இப்போ வந்து ஒரு 100க்கு வந்து 99 கம்பெனி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு அவுட் சோர்சிங்கான டிமாண்ட் வந்து அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரீலான்சர்ஸ், அதாவது உங்க ஏரியாவில் உள்ளவங்க உங்களை சுற்றி உள்ளவங்க அவங்கள வந்து உங்களுக்கு கீழே ஒரு நெட்வொர்க்காக கிரியேட் பண்ணி அவங்களுக்கு நீங்க ஒர்க் கொடுக்கும்போது ஸோ அதில் ஒரு பெர்சன்டேஜ் உங்களால் எடுக்கிற முடியுமா, அதில் உங்களால் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு இதில் எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுலேயே ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபைனலாக என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ். எல்லாரும் கேட்கலாம், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்லாம் வந்து பழைய பிசினஸ் ஆச்சு, இது எப்படி ஃபியூச்சரில் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கண்டிப்பாக இதுக்கு பயங்கரமான ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து மேனுஃபேக்சரிங் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னனால மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ இது ஒரு ரீசனாக மாறினாலே வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், அதான் மெயினாக வந்து ஆப்பிள் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து நிறைய இன்னோவேஷன் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது மூலியமாக வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஃபியூச்சரில் நிறைய டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதனால வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்லாம் வந்து அதிகமாகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை ப்ராப்பராக கால்குலேட் பண்ணி இன்னைக்கு நீங்கள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்து ப்ராப்பரான நெட்வொர்க், ப்ராப்பரான கம்பெனி வந்து நீங்கள் வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து இதுக்கு ஃபியூச்சரில் வந்து growth பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வந்து ஐடியாஸ் இருக்குது, இல்லை இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் லேர்னிங் திஸ் இண்டஸ்ட்ரி நவ். ஸோ நான் சொன்ன இந்த 6 பிஸ்னஸுமே வந்து கண்டிப்பாக ஃபியூச்சர் வந்து ரூல் பண்ணும் அப்படின்றது எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல். லெட் வி ஆர் சீ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.